கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் ரொம்பவே உலுக்கி இருக்கு தமிழ்நாட்டையே. இது ஆளும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு. குறிப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பது ஆளும் கட்சியான திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நாளைக்கு நடிகர் விஜயனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுல அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்பவே தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக மதுரை, நெல்லை மாதிரியான பகுதிகளில் நேத்துல இருந்தே நடிகர் விஜயினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் துவங்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு நடிகர் விஜய் அதிரடியா ஒரு உத்தரவையே பிறப்பிச்சிருக்காரு. என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு இடத்துலயுமே என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெறக்கூடாது. அதையும் தாண்டி குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பிறந்தநாள் கொண்டாட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லா கொண்டாட்டத்தையும் தவிர்த்துருங்க. அந்த மாவட்டத்துல உயிரிழந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது, அந்த அம்மா அப்பாவை இழந்த குழந்தைகளுக்கான படிப்பு செலவு, அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகள், உயிரிழந்தவர்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வழங்குறது, நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுன்னு இந்த விஷயத்த செய்யுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் இல்லாம அண்டை மாவட்டத்துல இருக்கவங்களும் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியை மறுபடியும் பேக் டு ஃபார்ம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு அதிரடியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனால ரொம்பவே உற்சாகமடைந்து அங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் விஜய் மக்கள் இயக்கத்தினரும் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது, அதையும் தாண்டி நடக்க போற எந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலையும் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் உறுதியா சொல்லிட்டாரு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மேல சமீப காலமாகவே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. வெறுமனே ஒரு லெட்டர் பேடு கட்சி, வெறுமனே வாழ்த்து மட்டும் தான் சொல்றீங்க, களத்துல எதுவுமே இல்ல, களத்துல சும்மா போற வரவங்க ஹெல்ப் பண்ணா மட்டும் போதுமா அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் முன் வந்துட்டு இருந்த நிலையில கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக முதல் ஆளாக நடிகர் விஜய் ட்வீட் பண்ணியிருந்தாரு. திமுக அரசுக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்கள், விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஆளும் தரப்ப தாக்கி பேசியிருந்தாரு. அதே போல நேத்து கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று அந்த உயிரிழந்தவருடைய குடும்பத்தையும் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பெற்றுட்டு இருக்கவங்களையும் நேர்ல போய் அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. 2026ல கடுமையான போட்டி இருக்க போகுது அப்படிங்கிறது இப்ப தெரியுது. ஏன்னா நேத்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எதிர்கட்சிகள் எல்லோருமே ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக எதிர்கட்சியினர் தீவிரமாக கேள்வி கேட்க வேண்டிய, கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்ய வேண்டிய நேரம் தான் இது. வெள்ளம் வந்த போலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சிக்கான ரோலை சரியாவே பிளே பண்ணல, இங்க அவ்வளவு வெள்ளம் வந்துட்டு இருக்கு, அவர் போய் சேலத்துல உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னு அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சரியா எல்லா எதிர்கட்சிகளும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆளும் தரப்பு மீது கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் அவங்க கேட்கிற கேள்வி சரிதான், ஏன்னா இதற்கு முன்னாடியும் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது ஆளும் தரப்பு என்ன செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை ரொம்ப தீவிரமாகவே முன்னெடுத்திருக்கிறாங்க. நேத்து முதல் ஆளாக எடப்பாடி பழனிசாமி அங்க நேர்ல போய் அந்த பகுதி மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் ஆறுதலையும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதே போலதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அவர் 2026ல எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னாலுமே இப்ப இருந்தே களத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கு, மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நடிகர் விஜய் அவர்கள் நீட் பிரச்சனைக்கோ இல்ல வேற எந்த வித நடந்து முடிஞ்ச சில பிரச்சனைகள் எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்ற ஒரு பேச்சும் விமர்சனமும் இருந்த நிலையில கள்ளக்குறிச்சி விவகாரத்துல சரியான நேரத்துல சரியாக களத்துல இறங்கி நடிகர் விஜய் அந்த பகுதி மக்களை சென்றடைந்து அவங்களுக்கான உதவிகளையும் ஆறுதலையும் சொல்லியிருக்கிறாரு. சோ இப்ப வரைக்கும் ஆனா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த இடத்துக்கு போய் பார்க்கல. இதையுமே எதிர்கட்சிகள்ல ரொம்ப பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்தாலுமே கூட 50 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இப்ப வரைக்கும் தமிழக முதலமைச்சர் அந்த மக்களை போய் நேர்ல சந்திக்கல. ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு பயமா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியினர் கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிட்டு இருக்க நிலையில நடிகர் விஜயினுடைய இந்த ஒரு அரசியல் நகர்வு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா பிரதான எதிர்கட்சியா அதிமுக இருக்கிறாங்க, அவங்க போய் பாக்குறாங்க. அதிமுகவினுடைய இடத்தை எப்படியாவது அடையணும் அப்படிங்கறதுல பாஜக ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, அதனால அவங்க போய் பாக்குறாங்க. ஆனால் 2026ல தான் நான் வரப்போறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லி இருந்தாலும் அவர் மீது கடுமையாக விமர்சனங்கள், அவர் தான் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, சினிமாவில் நல்ல டயலாக் பேசினா போதுமா அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருந்த நிலையில நடிகர் விஜயினுடைய இந்த ஒரு செயல்பாடு அவருடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எங்களுடைய தலைவர் ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு, அதற்காக அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சோசியல் மீடியால அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2026 டார்கெட் பண்ணி தமிழக வெற்றி கழகமும் விஜயும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு.